வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு வித்தியாசமான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை வெந்நீர் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இடையிடையே ஹெல்த் டிப்ஸ் சொல்லுவேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய் வெல்லம் போட்ட ஒரு வித்தியாசமான கொழுக்கட்டை ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 150 கிராம்ஸ் பச்சரிசி மாவு வந்து விரவி கொழுக்கட்டையாக உருட்டுற பதத்துக்கு விரவி எடுத்து வச்சுக்கணும். இங்கே வந்து நான் இடியாப்பத்துக்காக புழுங்கரிசி ஆட்டு வதக்கின மாவு இருக்குது, அதை வச்சு போடுறேன். நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா பச்சரிசி மாவு ஒரு 150 கிராம் வந்து உப்பு போடணுன்னா போட்டுக்கோங்க, போடலைனாலும் ஒன்றும் இல்லை. அது கெட்டியாக கொழுக்கட்டை உருட்டுற பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு அதை ஒரு சட்டியில் கொதிக்க வச்சிட்ருக்குறோம், ஒரு பாத்திரத்தில். அடுத்து அது கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ இந்த மாவு நான் இடியாப்பத்துக்கு புழுங்கரிசி மாவு ஆட்டினது வதக்கி வச்சுருக்கிறது இருக்குது. நீங்கள் பச்சரிசி மாவு வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சரிசி தான் அந்த கொதிக்கிற தண்ணி பச்சரிசி மாவு சேரும்போது தொண்டைக்கெல்லாம் நல்லதும்பாங்க. இப்போ அதை சின்ன சின்னதாக உருட்டி உருட்டி போடணும். அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கூட நீங்கள் நான் சொன்ன அளவு குவான்டிட்டி ஒரு 200 கிராம் அளவுக்கு மாவு வரவினீங்கன்னா அது கொதிச்சிட்ருக்கும்போதே நம்ம உருட்டி உருட்டி போட்டுடலாம். தனியாக உருட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு போடும்போது அது சேர்ந்துடக்கூடாது. அதுக்காக இப்போ இந்த 2, 3 மட்டும் உருட்டிக்காமல் இந்த ரொம்ப புதுசாக இதே மாதிரி கூட உருட்டி நாம் போடலாம். பொறுமையாக உருட்டி போடலாம். பொறுமையாக உருட்டி போட முடியலைன்னா குண்டு குண்டாக உருண்டையாக கூட உருட்டி போட்டு சீக்கிரம் அந்த மாவை காலி பண்ணிடலாம். சின்ன சின்னதாக போட்டால் பார்க்க அழகாக இருக்கும். டக்குன்னு வெந்துடும். நம்ம அந்த தண்ணி குறைவாக வச்சுருக்கிறதுனால டக்குன்னு வேக வச்சு எடுத்துடலாம். அதனால் பொடிசாக போட்டால் நல்லது. ஏன்னா இந்த தண்ணி கொதிச்சிட்டே இருக்கும்போதே கொஞ்சம் நேரம் சிம் பண்ணிவிட்டு அதை உருட்டி போட்டேன். அப்போது நமக்கு சில நேரங்களில் அந்த அந்த மாவு கரையிற மாதிரி இருந்தால் திருப்பி ஆன் பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரம் மட்டும் சிம் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் வச்சுட்டு உருட்டி போட்டேன். அதனால் அந்த மாவு கொஞ்சம் கரையும். கரைஞ்சாலும் அந்த தண்ணி திக்னஸ் கிடைக்கும். நாம் இந்த கொழுக்கட்டை ஃபுல்லாக உருட்டி முடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் பச்சரிசி மாவை கலக்கி இதில் விடுவோம், இந்த கொழுக்கட்டை இதில். ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி திக்காக கிடைக்கணுங்கிறதுக்காக. நான் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு உருட்டி போடும்போது சில கொழுக்கட்டைகள் கரைஞ்சிடுறதுனால அதுவே திக்காக கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. அதனால் நான் கடைசி மாவெல்லாம் கரைச்சி விடலை. உங்களுக்கும் அந்த மாதிரி சிம் பண்ணிவிட்டு சில நேரம் அதே 1, 2 கொழுக்கட்டை கரைஞ்சி நமக்கு அந்த திக்னஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் மாவு கரைச்சி விட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்க்குறீங்கள்ல, அப்படியே ஒன்றுன்னா சின்ன சின்னதாக அப்படியே உருட்டி உருட்டி போட்டு இந்த அது கொதி தண்ணி இருக்கிறதுனால அது கொஞ்சம் கரையாது. இந்த சிம் பண்ணியிருக்கேன். அப்போ கொஞ்சம் உருட்டி போடும்போது 1, 2 கரையலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கரண்டி மாதிரி எடுத்து விட்டு வேக விடணும். ஒன்றோட ஒன்று சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கரண்டி வச்சு புரட்டி விட்டு இந்த பாருங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படி உதுத்து விட்டுறணும். கொஞ்சம் கெட்டியாக அதாவது கெட்டியாக சேர்ந்து பிடிச்சி வந்துச்சுன்னா நாம் உதுத்து விடுறதுக்காக அந்த கரண்டி வச்சு கிளறி இடையிடையே விட்டுக்கணும். இப்போ இது கொழுக்கட்டை இது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நாம் இன்றைக்கு உண்டான ஹெல்த் டிப்ஸ்க்கு இந்த கொழுக்கட்டை பற்றி சொல்கிறேன். இந்த கொழுக்கட்டை நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருக்கு, இல்லை தொண்டை வலி, இருமல் அந்த மாதிரி டைமில் நாம் எண்ணெய் பலகாரம் கண்டிப்பாக கொடுக்க முடியாது குழந்தைங்களுக்கு. இல்லை வீட்டில் உள்ள பெரியவங்களும் ஏதாவது ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா அந்த டைமில் எண்ணெய் பலகாரம் கொடுக்க முடியாது. வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருந்தா வச்சா அந்த டைமில் இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஒன்று சுகர் பேஷண்ட் பொதுவாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது வெறும் அரிசியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி எல்லாருக்கும் இது ஹெல்த்துக்கு நல்லது தான். ஏன்னா இதில் இந்த கொழுக்கட்டை இப்போ வெந்துருச்சு. இதில் நம்ம வேறு என்ன சேர்க்க போகிறோம்னா வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் சேர்த்துட்டு கடைசி தேங்காய் துருவல் போட போகிறேன், அவ்வளோதான். அப்போது வெல்லம் இதெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு இது பொதுவாக குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் கொடுக்குறத விட இது நல்ல ஒரு ஐட்டம் தான், சாப்பாடு ஐட்டம். வெல்லம் பாருங்கள் இவ்வளோ தான், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் தட்டி போட்டிருக்கேன். இந்த வெல்லம் போட்டதுக்கப்புறம் 2 ஏலக்காயில் உள்ள ஏல அரிசி, அந்த உள்ள கருப்பாக உள்ள அந்த ஏலக்காவோட இதை மட்டும் போட்டிருக்கேன், விதையை மட்டும் போட்டிருக்கேன். போட்டு தேங்காய் துருவல் போட்டேன். அது மட்டும் வீடியோ எடுக்க விட்டு போச்சு. கொழுக்கட்டை அவிஞ்சோடனே வெல்லம் போட்டு தேங்காய் துருவல், ஏலக்காய் இது 2 தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை உடனே ஆஃப் பண்ணிடலாம். இதை உடனே காலி பண்ணிடுவோம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற கட்டாயம் இல்லை, கரெக்டாக அளவாக செஞ்சு அப்படி காலி பண்ண போகிறோம். அதனால் தேங்காய் போட்ட உடனே
ஆஃப் பண்ணிடலாம். இது தேங்காய் போடுறதும் ஏலக்காய் போடுறதும் மட்டும் இதில் வந்து வீடியோவில் மிஸ்ஸிங். நீங்கள் போட்டுக்கோங்க. அதில் கருப்பாக தெரியும் ஏலக்காவோட விதை கிடக்குங்கிறது. இப்போ இதை வந்து சுட சுட நம்ம வந்து குடிக்கும்போது சளிக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த கொழுக்கட்டையில தான் இருக்குது. சளிக்கு நல்லது. தொண்டை வலி இருந்தாலும் இதை வந்து சூடாக குடிக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தண்ணியில் வெல்லம் போடும் முன்னாடி இந்த கொழுக்கட்டை வந்து பச்சரிசி மாவில் போட்டு அந்த மாவு வந்து இந்த தண்ணியோடு வேகும்போது அதில் சுக்குப்பொடி போட்டு அந்த தண்ணியை குடிப்பாங்க. அது பச்சரிசி மாவு கொதித்து அந்த தண்ணி தொண்டைக்கு நல்லதுன்னு. ஸோ இந்த கொழுக்கட்டையே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது தான். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சுகர் பேஷண்ட்னாலும் கொஞ்சம் சாப்பிட்லாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.